திமுக நல்லா கேட்டுக்க, நீ வாரம் தளபதி அவர்கள் சனிக்கிழமை வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீ அதை தடுத்த. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூர்ல படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் மாற்று கட்சியிலிருந்து. எங்கள் ஆசானின் முன்னிலையில் தளபதியை பார்த்து இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் வரலாறு. ஒரே மாசத்துல எப்படி வரலாறு மாறிச்சு பாத்தியா? நான் ரொம்ப பேசுறதை விட இன்றைக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பேச்சு யாருனாக்கா, ஆக்ஷன் கிங், சினிமால ஆக்ஷன் கிங் வந்து அர்ஜுன் அவர்கள். அரசியல் ஆக்ஷன் கிங்னாலே இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அண்ணன் தான். அரசியல் ஆக்ஷன் கிங் ஆதவ அர்ஜுனா அண்ணன். அவர் களத்துல இறங்கும் போதுதான் இன்றைக்கு திமுக அவர் ஒரு அடி அடிச்சுட்டு போயிறாரு. என்ன மாதிரி அடிக்கிறார் தெரியுமா? அவர் வாலிபால் எப்படி பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஓடி போய் பந்து எப்படி வலையில உளிதோ அதே மாதிரி அவர் அடிக்கிற அடிக்கு ஒவ்வொரு பயிலும் ஓடி போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க திமுக. நல்லா புரிஞ்சுக்கோ, வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல வரலாற்றில் எதிர்கட்சி இல்லாமல் நிரந்தர முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் அவர் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மக்களோட பேரன்போடு தொடர்ச்சியாக அவர் இருக்கும் வரையில் இனி அவர் தாண்டா முதலமைச்சர். நல்லா எழுதி வச்சுக்கோ. அதிமுக கரைந்து விட்டது. திமுக ஒரே மாசம் எழுதி வச்சுக்க. உன் கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபரும் எங்க தளபதியுடைய இந்த துண்டை மாட்டிட்டு இந்த கழகத்துல வந்து சேர்த்து உன்னை தனியில முச்சந்தில நிக்க வைக்கல வைப்போம். ஏன்னா நீ மக்களாக மதிக்காம ஆணவ பேச்சு, போதை, கஞ்சா, சாரா எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற ஸ்கீமுக்கு மட்டும் வெக்கமில்லாம பேசுறீங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடர்கிறது. ஏண்டா இந்த பொறுக்கி போய கஞ்சா போட்டு பெண்கள் மீது வந்து ஆபாசமாக கை வைக்கிறது போது அப்ப சொல்லு ஸ்டாலின் ஆட்சி தொடருதுன்னு. விதை நீ போட்டது, நீ போட்ட விதைய வேரோடு அறுத்து கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி, எங்கள் அண்ணன் தளபதி விஜயோட ஆட்சி. அவரை நீங்க அவ்வளவு சாதாரணமா இடப்படாத. நான் திரும்ப இல்ல, டே 1ல இருந்து சொன்னேன். பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு, பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தலைவனை அவர் கஞ்சாட காட்டினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார் அவரு. என்ன சொன்ன நீ? 6 மாசத்துக்கு பேச மாட்டேன், இந்த ஆட்சியை பத்தி விமர்சிக்க மாட்டேன், பொத்திக்கிட்டு இருப்பேன்னு சொன்ன. 2 நாள் முடிஞ்சவனால வைத்தறிச்சல குலுங்கி கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வச்சுக்கோ, திமுக ஜூலை மாசம் ஆடி மாசத்துல இருந்து உனக்கு ஆட்டம் காண போகுது. உன்னுடைய கூடாரமும் காலியாகி தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் இனி தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருந்து இங்க இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய பேரன்போடும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய சப்போர்ட்டோட ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை தொடர்ச்சியாக நடத்துவார். அவர் சொன்னது போல பெண்கள் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். இனி கஞ்சா போடுறவன், கஞ்சா விக்கிறவன், இந்த மாதிரி சேட்டை செய்யறவன் தயவு செஞ்சு திருந்திக்க. அதான் உனக்கு நல்லது. உனக்கு திருந்தி நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது.